புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்தம்ண்டா அந்த இருதயம் இருக்கும், அது தெளிவாக செயல்படாமல் எனக்குள்ள நிறைய இருக்கிறது. முந்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. நிறைய இருந்தது, இப்போ குறையுது. மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகள் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது எங்கண்டா, இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையில் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு வருவன் என்று சொல்லி இயேசுவோடு இருந்தவங்களுக்கு இயேசு பிரதியட்சமாக அப்படி சொல்லியும் அவங்க அவரை என்ன சொல்லலை, கேட்கல. சொல்லியும் அந்த மந்த இருதயம். இப்போ ஒரு கதைக்கு மன்னிச்சு கொள்ளணும். இப்போ என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அதை எடுக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க, இக்னோர் பண்ணிட்டு போகிறீங்களா. அது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். இயேசு என்ன செய்கிறாருன்னா, அவரை பற்றி சொல்கிறாரு. தான் இப்படி பாடுபடணும், இப்படி செய்யணும், பாவங்களுக்காக இப்படி மறிக்கணும், இப்படி வருவேன், அவங்களோட பாவங்கள் சாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தேன்னு அவர் சொல்கிறாரு. லூக்காவில் இருக்குது. அப்படி சொல்லியும் மரித்து உயிர்த்தெழும்பி வந்தும் அவங்களோட அப்படி நடந்து போகிறாரு. அது பாருங்கள், அடுத்த வசனம். அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தாராம். அவர் அவங்களோட நடந்து போகிறார். எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போகிற வழியில், எருசலேமுக்கு எம்மாவூர் என்ற இடத்துக்கு போகிற வழியில் இயேசு அவங்களோடைய கூட இன்னொரு ஆள் போல் நடந்து போகிறாரு. இவங்களுக்கு இயேசுவை தெரியலை யாருண்டு, அது என்னண்டு தெரியலை என்னண்டு. அவங்களோட கண் மறைக்கப்பட்டிருந்தது வசனம் ஒன்று சொல்லுது. ஆனாலும் அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தான். இயேசு அவரை உணராதபடிக்கு. அப்போ என்னன்னு சொன்னால், இயேசுவோடு இருந்தவங்களுக்கே இயேசுவை உண்மையாகவே இப்போ ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்கண்டா, ஒரு ஆள் சாப்பிட்டு குடித்து மறிச்சு இருக்கக்குள்ள ஒருத்தர் மறிச்சு வேணாம். அந்த இப்போ இயேசுவோடு இருந்தவங்களுக்கே அவரை ஏற்றுக்கொள்ளையிலாமல் போயிட்டு, அப்போ தெரியாமல் போயிட்டுது. என்ன இப்போ உயிர்த்தெழும்பி அப்போ இவங்க அங்கே போயிட்டு அவர் அப்புறம் போகிறவர் போல் சரி வாரம் போய்த்துன்றது அவர் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த விஷயமெல்லாம் நிறைவேறணும் தான். புதிய பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும். இயேசு கிறிஸ்து செஞ்சு தீர்த்துட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, இப்போ எல்லாம் சொல்லி போட்டு அதுக்கு தான் சொல்கிறாரு, மாறுபாடு சில இடத்துல இருக்குது, மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்கிறாரு. இதில் இப்போ சுவிசேஷத்தில் 3 லூக்கா, மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு விஷயங்களை. சரியா ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அவர் மறித்து 3ஆவது நாள் இப்படி உயிர்த்தெழுந்து யார் காணப்பட்டாங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. ஒருக்கா சொல்லலை பைபிள் உயிர்த்தெழுந்தது இயேசு 3-4 இடத்துல சொல்கிறாங்க. 3-4 இடத்துல சொல்கிறாங்க. இவர் இப்படி கல்லறைய தூதர்கள் பிரட்டினாங்க, அவர் வந்துட்டார். அதுக்கு இப்போ இவர் வந்துட்டாருன்னு வெளியில் சொல்கிறத அந்த மத்தேயுல 16ஆவது அதிகாரத்துலேயும் இருக்குது. அவர்களை நோக்கி அவங்க இயேசுவோட கல்லறைக்கு போகிறாங்க, அந்த தூபவர்க்கு அதில் அடுத்துட்டு இது செய்கிறது. அங்கே பார்த்தா அவர் இல்லை. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அவரை வைத்த இடம் அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசர்களிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவர் காண்பிப்பார் பல அந்த முந்தி கதைக்கக்குள்ளே சொல்லியிருக்கார். ரியலாக இருந்து அவர், அதாவது மனுஷனாக இருந்து கதைக்கக்குள்ளே. இப்போ அவர் தெய்வம் தகப்பனாக மாறித்தார் சிலுவைக்கு பிறகு. அதில் ஒரு பிரசங்கி சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சீசரா அவங்களோட பழகக்குள்ளே இதோ என் தாய், இதோ மகன் அப்படின்னா பழகுறாரு, சிநேகிதர் அப்படின்ட்டு.
ஆனால் சிலுவைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு மகனே என்று தான் கர்த்தர் பேசுகிறாரு. அதாவது அவர் தகப்பனாக மாறிட்டார் சிலுவைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு. ஓகே, அவர் கலிலியாவுக்கு போகிறாரு, அங்கேயே அவரை காணுவீங்கண்டு. இப்போ இது வந்து மாக்கில் இருக்குது. மற்ற 28 பார்த்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழும்புறத வந்து மறைக்கிறாங்க. மறைக்கிறான் இவர் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை வந்து இவங்க மறைக்கிறாங்க. ஏனெண்டா இப்போ வெளியில் போய் சொன்னால் அவர் உண்மையான கடவுள்ன்ற அறிஞ்சிருவாங்க. அது இந்நாள் வரைக்கும் ஜூதர்களுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. இந்த சோத்துக்குள்ளே முட்டை புதைக்கிற மாதிரி என்ற இயேசு கிறிஸ்துவை மறைச்சிருக்காங்க காசு கொடுத்து. அதில் பார்த்திங்கன்னா அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிரிட்டு வாழ்க என்றார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வாழ்க என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஓகே, அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு ஜூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மறைக்கிறாங்க, அப்பட்டமாக எழுதியிருக்கு. பார்த்தீங்களா, இது இன்றைக்கும் பிசாசு மறைக்கிறான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது. சரியா, அவர் வந்து உயிரோடு இருக்கிறத பிசாசு மறைக்கிறான். அவர் வந்து மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்ததை மறைக்கிறது தான் பிசாசுற மெயினான டார்கெட். அவர் இப்போ எப்படி என்ன போல் இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி நாடி நரம்பு நாளங்கள் இரத்த ஓட்டங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க, அப்படி அவர் இயேசு திரும்ப வந்தார். 3ஆவது நாள் உயிர்த்து வந்து எல்லாருக்கும் அவர் காண்பிச்சார். அவர் அதில் முதலாவது வந்து மகளது நான் மரியாதைன்றவருக்கு தான் இயேசு காண்பிச்சாருன்னு அங்கே இருக்குது. அப்படி இந்நாள் வரைக்கும் யூதருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆவிக்குரிய கண்ணடைப்பு. அப்போ நாங்கள் இந்த இதில் இருந்து கத்தர்கிட்ட இதை விளங்கப்படுத்துங்கப்பான்னு சொல்லக்குள்ள அவர் கட்டாயம் வந்து நமக்கு விளங்கப்படுத்தி நம்மளை வந்து அவர் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்மளை பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எம்மாவூருக்கு போயிட்டு அப்போ அதுக்கு பிறகு பந்தி சாப்பிடு அவங்க சொல்கிறார், எம்மா அவர் இரவாயிட்டுது போகாதீங்க என்னோட வாங்கன்ட்டு ஜெசுவை வருந்தி கேட்குறாங்க அந்த நடந்து போனவங்க. அப்போ அவர் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர்களோடு இருந்து பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைவானார். பார்த்தீங்களா, இவ்வளவு தூரம் வந்து அவர் பாட்டுருக்கு தெரியுமா, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார், என் மீது நோக்கமாயுள்ளார், என் தேவையெல்லாம் அவர் அறிவார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அப்படி சரியா, அது நான் மாறி படிக்கிட்டேன்.
அந்த பாட்டு இருக்குது. அதுவும் அதான் இங்கே இருக்குது. இந்த இருக்குது நல்ல தருணம். உண்மையாக யோசிச்சிங்கன்னா நம்ம அப்படி போனால் அவர் வந்து காய்ச்சிட்டு சாப்பிடும். அப்புறம் அப்படி அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தாராம். அவர் அப்படித்தான் நமக்கு இப்போ காண்பிப்பார். சில வேளையில் அவர் நம்மளோட இருக்கிறாரான்றதே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட இருக்கிறார். அதை நம்பணும், விசுவாசம் வைக்கணும். அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நம்ம உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறாரு. அப்பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். அப்புறம் அடுத்தது, அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு நோக்கி வழியிலே தம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டிய பொழுது நம்முடைய இருதயம் கடினமுள்ள இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையோ என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோட கூடியிருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டார். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கும் தரிசனமானார். மன்னிக்கணும் சில வாசம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சிமியோனுக்கு தரிசனமானார். நான் பிள்ளையா சிமியோன்ன்றது வந்து சிமியோன் பேதுரு. சிமியோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டு தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். சரியா? எப்படி வழியில் நடந்து போகிறார், அப்புறம் போகிறவரை போல் பிறகு வந்து அப்பம் பிட்டுட்டு அப்புறம் மறைஞ்சு போகிறார். அதை வந்து இவங்க சொல்கிறாங்க. சீசர் சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. திரும்ப அதுக்குள்ளே அவர் வந்துட்டார். நம்மளோட அப்பா வந்து சொல்கிறாரு, உனக்கு சமாதானம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சமாதானம். ரிசீவ் பண்ணிங்கன்னா உண்மையாக சமாதானம். அந்த சமாதானம் நிரந்தர சமாதானம். அவர் கொடுக்குற தண்ணி வந்து தாகம் திரும்பவே வராது. அவர் தான் ஜீவ நதி, ஜீவ தண்ணீர். உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவி காணுகிறதாக நினைத்தார்கள். ஐயோ என்னடா பேயை கண்டுத்தினோண்டு பயந்துட்டாங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்பினதென்ன? எப்படி கொடுமை என்ன? நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி வந்து காண்பிச்சு கொண்டிருக்கிறாரு உயிரோட வந்து. இவங்க சந்தேகப்படுறாங்க, பயப்படுறாங்க, கலங்குறாங்க. நான் தான் என்று அறியும்படி, அவர்தான் இயேசுதான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். கையை பார்க்க சொல்றாரு, காலை பார்க்க சொல்றாரு, தொட்டு பார்க்க சொல்றாரு. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஆவிக்கு வந்து கை கால் அதெல்லாம் இருக்காண்டு இப்போ இந்த வசனம் சொல்லு. இப்போ உங்களுக்கு தெரியும் இனி ஆவி என்றா அப்படி என்று. ஆவிக்கு கை இருக்காது, கால் இருக்காது. பேய்க்கு கையும் இருக்காது, காலும் இருக்காது என்று சொல்லி, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இந்த கை என்ற கால் என்று காண்பிக்கிறார். ஆனாலும் என்ன செய்கிறாங்க? சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், அவ்வளவு காட்டியும் அவங்களுக்கு சந்தேகம். அவங்க ஆச்சரியப்படுகிறாங்க. இப்படியா கிட்டத்தட்ட நம்ப வாராங்க சந்தேகப்பட்டு. என்ன செய்கிறார் இயேசு? திரும்ப அடுத்த வசனம். ஆகையால் சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். வாவ்! கையை காலை காட்டி தொட்டு பாருங்கன்னு சொல்லி நம்பல.
இயேசு இருக்கிறாருண்டு. சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறாரு கடைசியாக. அப்படியா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் ஐயா, நான் செத்து பிழைச்சேன்னு சொல்லக்கூடாது, மறித்து திரும்ப உயிரோட வந்திருக்கேன் உங்களுக்காகண்டு அவர் கெத்தாக சொல்கிறாரு. வா சாப்பிட்டுக்கா என்று சொல்லி தம்முடைய கைகளை இந்த இருக்குது ஓகே மாறி வாஜி புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா என்று அவர்களிடத்தை கேட்டார். அதற்கு பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசிச்சார். இதுக்கு பார்க்க என்னப்பா ஒரு ப்ரூஃப் வேணும்? உயிருள்ள தேவன் அவர் இப்போ இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அவர் காண்பிச்சு கொண்டே இருக்கிறாரு தெரியுமா? அவர் ஏன் நிறைய காண்பிக்கலண்டா, பிசாசும் ஒளியின் வேடம் போட்டு இப்போ நான் அந்த முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:3-4 பார்த்தீங்கன்னா இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம். அப்போ அதால் அவர் ஒரே காண்பிக்கிறதில்ல, அவர் நமக்கு உனக்குள்ள நான் இருக்கிறேன்டா நமக்கு ஃபீல் பண்ண அது அவரை பிரசன்னத்தை காட்டுவார். ஒரே முகத்தை காட்டிக்கொண்டு அவர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சரி, அவர் ஏண்டா பிசாசும் அவரை போல் முகத்தை காட்டி ஜனங்களை வஞ்சிச்சிருவான். ஸோ அதால் நாங்கள் தெளிவாக இருக்கணும். இவர் இப்போ சாப்பிட்டு காட்டுறாரு பாருங்கள். புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து, யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை. அப்போ அதான் அந்த பழைய ஏற்பாடு. இது புதிய ஏற்பாடு. இயேசு பிறந்ததுக்கு இயேசு பிறக்கிறதிலிருந்து மறிச்சு உயிர்த்தெழும்பி ராஜாவாக வரும் வரைக்கும் புதிய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடு இஞ்சால இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ இஞ்சால அதில் இவ்வளவும் சொல்லியிருக்குது. இப்படி ஒருத்தர் வரப்போகிறாரு, இப்படி உங்களை காப்பாற்ற போகிறாரு, இப்படித்தான் இவர் தான் உங்களோட இரட்சகரண்டு. யூதர்கள் நம்பல. அவங்க விற்கிற ஆராதனை செஞ்சு கோவப்படுத்தி அழிஞ்சே வைத்தாங்க அரவாசி. இல்லாட்டி இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனை கோடி யூதர்கள் இருக்கணும் தெரியுமா? உலகம் முழுக்க நம்மெல்லாம் கணக்கே பண்ண இல்லாத அளவுக்கு யூதர்கள் இருக்கணும். ஆண்டவர் அவ்வளோ அழிச்சார். ஏன்னா அவங்களோட விற்கிற ஆராதனை அவ்வளோ கொடியதாக இருந்தபடியாக ஆண்டவர் அவ்வளோ அழிச்சார். அவங்கள கோவப்படுத்தி அப்புறம் அவங்க மனம் திரும்பக்குள்ள ஆக்களை அனுப்பி ராஜாக்களை உருவாக்கி ரசிக்கிறாரு. ஓகே, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. உயிரோடு நிற்கிறார் பாருங்க. இதைத்தான் அவர் சொல்லி கொண்டு வந்த. உயிரோடு நிற்கிறது சும்மா இல்லை. அவர் பட்ட பாடு, வேதனை, துன்பங்கள், அவர் வியாகுலங்கள், சிலுவையில் பிதா அவரை கைவிட்ட நேரத்தில் அவர் பட்ட அந்த வலிகள், வேதனை எல்லாம் சும்மா இல்லை. அவர் உண்டைக்கு நிற்கிறார். அவ்வளோத்தையும் தாங்கி ஒரு தாய் கற்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பொருட்டு அந்த பிள்ளையை பார்க்குற பொழுது, ஆண் குழந்தை பிறந்த பொழுது இருக்கிற சந்தோஷம்தான் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, மனதை திறக்கணும். மனசை திறந்தா தான் இந்த கண் தெரியும். ஆவிக்குரிய கண் திறக்கணும். அதை கத்தர் தரோம். நீங்கள் கீழ்ப்படியவர்களாக அவர் திறப்பார். இந்த வீடியோ பார்க்குறவங்களோட எல்லா கண்களையும் கத்தர் திறப்பார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவர் திறந்து என்னத்தை? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவண்டார் இயேசு பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரில் இருந்தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. பார்த்தீங்க, 3ஆவது நாள் அவர் உயிரோடு வந்தா யூதர்கள் முறைப்படி 3 நாளைக்கு வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் செத்தா சிலவெல்லாம் அந்த ஆவி திரும்ப அவர் உயிரோடு வந்துடுவாருண்டு. அப்படி இல்லாமல் அவர் 3 நாள் கழித்து 3ஆவது நாள் உயிரோடு வந்திருக்கிறார். ஓகே, 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. எப்படி? எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வருது. என்ன பலன் என்றா இயேசுவினுடைய ஆவி. அந்த ஆவியானவர் இயேசு போகிறாரு, ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. இயேசு சரீரமாக துண்டா தந்தா என்ன செய்வீங்க? கஷ்டம். அப்போ அவர் ஆவியை நமக்கு தர்றாரு. அதே இயேசு அவர் எப்படி மாம்சமாக வந்தாரோ அதே ஆவியை தர்றாரு. அந்த ஆவி உயிரோடு இருக்கிறாரு. அவர் தான் இயேசு. அவர் நினைச்சாருன்னா அவரை இப்படி காட்டுவார். அவர் ஆல்ரெடி தன்னை காட்டிட்டார். இப்படி நிற்கிறான், சாப்பிட்ருக்கான்னு பாருண்டு. அந்த ஆவியானவர் தான் இயேசு. அந்த ஆவி தான் இயேசு. அவர் நினைச்சாருன்னா இப்படி காட்டுவார், நொடிப்பொருளில் காட்டுவார். தொட்டு பாரு, நான் தானண்டு, நீங்கள் கேட்டிங்கன்னா காட்டுவார். அதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அவ்வளோ தைரியமாக சொல்கிறோம், உயிருள்ள தேவன். வலது பக்கத்தில் முன்னும் பின்னும் நெருக்கி தூதர்கள் சேனைகள் எங்களை கிறிஸ்தவர்களை அவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்காரு தெரியுமா? அதெல்லாம் ஆவிக்குள்ளே கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பலூன் ஆவியில் எவ்வளோக்கு சுவாசம் காற்றை பார்க்க முடியுதா? அதை மாதிரி கர்த்தர் பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். ஓகே, எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தினாலே என்னை ஆசீர்வதிக்கிறேன், நீங்களும் இப்படி செய்யுங்க. எடுத்து உங்களோட பிள்ளைகளை, மனைவி, பிள்ளைகளை, குடும்பம், புருஷமா எல்லாரையும் கை வச்சு ஆசீர்வதிங்க. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி. இந்த சந்தோஷம் எப்போ வளர்த்துருக்கணும்? இயேசு வந்துட்டாரன்றோடனா அவங்க நம்பி இருக்கணும். ஓகே, உடனே நம்பாட்டியும் ஏண்டா ஒளியின் தூரம் வேடம் தரிச்சு ஒருத்தன் இருக்கிறான். நீங்கள் மெதுவாக நம்புறது நல்ல விஷயம், ஆனால் நம்புங்க, எப்படியோ நம்புங்க, இயேசு இருக்கிறாரு. சந்தோஷப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். அங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு எப்படி அவர் நின்றாரோ அப்படியே அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறார். எல்லா கண்களும் பார்க்குது. மற்ற சுவிசேஷங்களில் வாசிச்சிங்கன்னா அவர் அப்படியே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். எப்படி அந்த எருசலேம் அந்த இடத்துல இருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே இடத்துல, அதான் உலகத்தின் மையமாம். சரியா? ஏன் மையத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்றா, அவர் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மானிடனுக்கும் அவர் ஒருத்தர் தான் கடவுள். இதுக்கு மேலே இந்த மூடனால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசு பாவங்களை நீக்கிறதுக்கும் சாபங்களை நீத்தி நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கும். ஏன்னா ஆதியில் அதோட நாசியில் அவர் சுவாசத்தை ஊதினார். அவர் சுவாசத்தை ஊதினதால், அவர் ஆவியை நாசியில் அவர் ஆவியை ஊதினதால் அவர் ஆவி நமக்குள்ளே இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் அவரோட பிள்ளைகள். நன்மதியும் அறிய வச்சிருக்கிறார் அந்த கனியை. அது நீங்கள் அறிஞ்சு கொள்றதுல தான் இருக்குது. இயேசுவோட பக்கம் நீங்கள் வரக்குள்ள தான் அவர் மிச்ச காரியங்களை அவர் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி உங்களை நிறைய விஷயங்கள் செய்வார். சரியா? அப்போ இன்றைக்கு வரைக்கும் எருசலேமில் அவர்கள் அந்த காசு கொடுத்து மறைச்ச விஷயம் யூதர்கள் மத்தியில் அவங்கள கண் மறைக்கப்படும். எவ்வளோ ஒரு யூதர்களுக்குள்ள பிறந்த தேவன் புறஜாதி எனக்கு உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு அவரை காண்பிச்சிருக்கிறது அவ்வளோ வல்லமையான மகத்துவமான தேவன். அவரை நம்புங்க. அவர் தான் ஒருவர் ஜீவனுள்ள ஜீவிக்கிற உயிரோடு எழுந்த தேவன். இன்றைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால். வசனம் சொல்லுது அவரை பரீட்சை பார்க்க வேணாமண்டு, ஆவியானவரை பரீட்சை பார்க்க வேணாமண்டு வசனம் சொல்லுது. நீங்கள் விசுவாசிங்க, மற்ற காரியத்தை அவர் செய்வார். உங்களோட வாழ்க்கையில் பிசாசின் பிடியா, பில்லி சூனியா, மாந்திரிய கட்டுக்களா, வியாதியா, வறுமையா, என்ன காரியமாக இருந்தாலும்
அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனம் பார்த்து நான் ஐயா எங்கடாப்பா அது மறந்து வைத்தனே, மத்தேயு அது என்னென்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். சரியா? இது வந்து பாஸ்டர் தேவையில்லை, ஊழியக்காரர் தேவையில்லை, வேறு ஒருத்தர் தேவையில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவரே உங்களோட கடவுள் என்று விசுவாசிச்சிட்டிங்கன்றா. அது எப்படி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்னென்றா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அவரே மருத்துவர் உயிர்த்தெழுந்தவரும் சொந்த ரட்சகர் அவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் கடவுள் என்று அவரை நீங்கள் வாயினால் அறிக்கை செய்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாட்கில் ஓதி பார்ப்போம். பார்த்தனா அப்போ விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்குற விஷயம். அவர் மரித்தோரோடும் எங்கடாப்பா யோவானப்பா உங்களுக்கா என்னடா உங்களுக்கு சொல்லணும். இந்த வியாதிகள், வறுமையால், பிசாசின்ற போராட்டங்கள் வந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு உங்களால் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் தெரியுமா? நீங்கள் பேய்களை திரத்துவீங்க, நோய்களை அழிப்பீங்க. விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் வந்து அநேக காரியங்கள். நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறேன். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது அது பிசாசின்ற கட்டுக்கள் எது நாங்கள் விடுதலை ஆகிறோம். தோமா அவருக்கு பிரயோஜனமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதுக்கு இயேசு தோமா, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அந்த தோமா இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை எடுத்து போன தோமா அவர் என்ன செய்கிறார் என்றால், மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோமென்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். யார் அந்த தோமா? பாருங்கள், இது வந்து யோவான் ஆண்டவர் பேசுகிறார் அவங்க எல்லாரோட. யோவான் 20-27 வருஷம் நான் யோசிக்கவே இல்லை, பார்க்க நான் அங்கேயே வாசிக்க போய் தான் வாசிச்சுட்டேன். அந்த தோமா இயேசு கிறிஸ்துவை இப்படி அவரோட காயத்துக்குள்ள விழாவில் அவர் விரல் வச்சா தான் நம்புவேன் என்ற அளவுக்கு. ஏண்டா அவர் சரீரம் அணிக்கிறாருன்றா அவருக்கு நம்பலாம் போய்த்து. அப்புறம் வாசிக்கிறோம் பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, கதவு பூட்டி கொண்டிருக்கல இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இவர் கதைச்சது சீசர்கிட்ட. இவர் இயேசு கிறிஸ்து வந்து ஸ்ட்ரைட்டாக பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வந்து, இந்தா கையை பாரு, இந்தா தொட்டு பாய்ச்சி என்று சொல்கிறார் இந்த தேவன். அவ்வளவோ நல்ல தேவன். நம்ம தூசியின் சாம்பலுமான நம்மளை அவ்வளோ கடவுள் மனுஷ இதாக வந்து அவர் மீட்டு கொண்டு அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் என்று பாருங்கள். மனுஷரை மானிடனை எவ்வளோ கர்த்தர் நேசிக்கிறாரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அப்பா அவனுக்கு பயம் வந்துடுறேன், பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டார், இதுக்கு பார்க்க நான் தொடுறது, இனி அவரை பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பான். தொட்டாரையில் எனக்கு தெரியாது. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். அப்போ தொடரல, கண்டதினாலே இயேசு சொல்கிறாரு, இல்லாட்டி தொட்டதினாலேன்னு சொல்லியிருப்பார். கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவரை தொட்டு பார்க்குற அளவுக்கு நானும் காணலை, நீங்களும் கண்டிங்களோ தெரியாது. ஆனால் அதையும் நம்ம காணாத அளவுக்கு விசுவாசிக்கிறோங்களா, நம்ம பாக்கியவான். நான் நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், பாக்கியவான். விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். என்னது? தோமாவே
நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அதில் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக புத்தகங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். புத்தகத்தில் பைபிளில் எழுதிராத அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பி வந்து செஞ்சுருக்காரு. எழுதுனா பைபிள் இடம் கொள்ளாதுன்றாங்க. அதே போல் அவர் உயிரோடு இருக்கிற காலங்களில் அற்புதங்களில் வந்து எழுதி கொள்ளாதாம். அவ்வளோ எழுதுனா வெற்றியை இன்றைக்கி வாசித்து முடிச்சிருக்க மாட்டோம். எவ்வளோ வடிவ வசனம் சொல்லுதுண்டு. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி யாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. விளங்கிட்டான். இதுக்காகத்தான் இயேசு இவ்வளோ பாடுபட்டது. என்னத்துக்காக? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அதாவது நம்ம இயேசுவை விசுவாசிக்க போல விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் நித்திய ஜீவன். சரியா? நமக்கு நித்திய ஜீவன், அதாவது இந்த ஆத்மா சாகாது. இயேசுவை விசுவாசித்தா இந்த உடம்புக்கு ஒரு மரணம் இருக்குது இந்த உலகத்தில், ஆனால் இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஒன்று நரகம், இல்லையா பரலோகம். அப்போ பரலோகத்துக்குரிய வழி தான் இந்த இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வரோம். அல்லேலூயா. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே. இவைகளுக்கு பின்பு இயேசு திபோரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவகாரமானது. சீமோன் பேதுருவும், நீங்கள் வாசிங்க 21வது வசனத்தை. உரிய காலமான போது இயேசு கரையிலே நின்று அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து அவர் வந்து எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலருக்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2வது நாளில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெந்தைக்கோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்படுறாங்க. கிறிஸ்தவர்கள் பட்டு ஓரிடத்தில் தரித்திருந்த அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அந்த பிரசன்னம் தான் இப்போ என்ன உங்களை நிரப்பி கொண்டு இருக்குது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து போகும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த நாம் உச்சரித்தோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளை பேசினார்கள். இதில் கவனமாக இருக்கணும். அக்கினிமயமான நாவுகள், அக்கினி பாஷைன்றது வந்து அந்நிய பாஷை. அது வந்து கர்த்தருக்கும் நமக்கும் உள்ளது. இதை பற்பல பாஷைகள்ன்றக்குள்ள அவங்க வேறு மொழிகளை கதைக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு, வேறு டாச் அப்படியே இங்கிலீஷ், என்ன அரபு, எல்லாத்தையும் கதைக்கிறாங்க. ஆறு கதைக்கிறாங்கண்டா, இங்கிலீஷ் தெரியாதவன் ஃப்ரெஞ்சு கதைக்கிறான், ஃப்ரெஞ்சு தெரியாதவன் இங்கிலீஷ் கதைக்கிறான், தமிழ் தெரியாதவன் சிங்களம் கதைக்கிறான், சிங்களம் தெரியாதவன் தமிழ் கதைக்கிறான். அப்படித்தான் இங்கே நடந்திருக்கு. விளங்கிட்டு அதான் அந்த பற்பல பாஷைகள் வேறு, அந்நிய பாஷை வேறு. அந்நிய பாஷை கர்த்தர் நம்மளும் அவங்க கதைக்கிறது. அது எனக்கு இல்லை, இன்னும் கர்த்தர் தருவார் ஒரு நாளைக்கு. அந்த பற்பல பாஷை பேசுகிற ஒரு வரம். அதில் நீங்கள் குழம்பக்கூடாது. இப்போ சில கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள அசட்டை பண்ணாங்க. அது கர்த்தர் வசனம். அவங்க அது வேறு எந்த ஆவியில் நிரம்பி காய்க்கிறாங்கன்றே இருக்குது. பரிசுத்த ஆவியிலையா இல்லை மற்ற ஆவியிலையாண்டு அதையும் நீங்கள் அறியணும். அதுக்கு தான் இந்த வசனம் 2 கொரிந்தியர் 13:4. இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம். அப்போ நீங்கள் அறியணும் எந்த ஆவிக்குள்ளே இருக்கிறீங்கன்றது. அதுதான் நம்மளை ஆராயணும். நம்மளை ஆராய்ஞ்சு இது செய்யாட்டி இது பிள்ளையாக போயிடும் எல்லா சத்தியமும். நீங்கள் இயேசு நிற்கிறோம்னு விழுந்துடாத படிக்க, அதாவது இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருன்றது நீங்கள் செய்து கொண்டு அப்படி விழுந்துடக்கூடாது. இப்போ இயேசு நிறைய வந்து நமக்கு சொல்லித்தராரு. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி, இது ஒரு வரம், ஒவ்வொரு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். விளங்கிட்டான். வானத்தில் இருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்த வேத பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமின் அந்த சத்தம் உண்டான போது
திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்கள் அவரவர் அவரவர் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே எப்படி? எனக்கு சுத்தமாக சிங்களம் தெரியும், ஆனால் சிங்களம் தெளிவாக காய்க்கிறார். சிங்களம் இருக்கிறாள் சுத்தமாக தமிழ் தெரியும், அவர் சுத்தமாக தமிழ் காய்க்கிறார். அப்படி என்ற மாதிரி தான் இங்கே விளக்கம். ஆச்சரியப்படும் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் அவர்கள் பேச கேட்கிறோமே என்று இதப்படி பார்த்தரும் பார்த்தரும் மேதரும் எலாமித்தியரும் ஜோதியா கப்போத்தேனியா பெத்து ஆசியா பிரித்தானியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் கிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபனான் திசையில் பல இவ்வளோ நாட்டில் இருந்து அவங்க வந்திருக்காங்க. இருக்கிற ரோமர் புரியரும் பாருங்க, யூத மார்க்கத்தை அந்த அரபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளினால் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை அரபியரும் ஆகிய அரபு பாஷையெல்லாம் தான் வைக்கிறாங்க. பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக்கொண்டார். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சரியா, மதுபானத்தினால செஞ்சிருக்காங்கன்னு பரியாசம் பண்ணுறாங்க. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிற்று. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடைபெறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். விளங்கிட்டா? இது எங்கே நடந்த யோவேல் என்ற பழைய ஏற்பாடில் இருக்கிற ஒரு அதிகாரம். யோவேலில் இருக்கிறத இங்கே அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அது நடக்கும்ன்றது இயேசு கிறிஸ்துவ பாருங்கள் எப்படி என்று அங்கே சொன்னது இங்கே நடக்குது. அதான் சொல்கிறேன், கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் உள்ளவர். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இதில் மிச்சம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம்னு சொல்லி கடைசியில் இருக்குது. போய் வாய்ச்சிங்கன்னா தெரியும் எப்படி கடைசி காலத்தில் இருக்க போகுது. கர்த்தர் அடுத்த வருகை இருக்குது, 2வது வருகை, மேசியாவின் 2வது வருகை இருக்குது. அவர் வரும்பொழுது இந்த சூரியன் சந்திரனெல்லாம் கொண்டு விழுந்துடும், இருளாயிரும். காரில் பூமியை செஞ்சாலும் கர்த்தர் நம்மளில் பிரகாசிக்கக்குள்ள அவரோட வெளிச்சம்தான் நமக்கு. அண்ட் அவரோட முகம் எத்தனையோ சூரியனுக்கு ஆயிரக்கணக்கான சூரியனுக்கு பிரகாசிக்கிற பிரகாசம் அவரோட முகம். அவர் படைத்த சூரியனே இவ்வளோ வெளிச்சத்தை கொடுத்தா அவரே சூரியனுக்கு பார்க்க எத்தனையோ மடங்கு பிரகாசமானோம். அவரோட வெளிச்சம் நம்மளில் படக்குள்ள அவர் தான் நமக்கு நித்திய வெளிச்சம். இல்லை நிறைய இருக்குது, வயசனம் இன்னும் நிறைய இருக்குது, காய்ச்சா இன்னும் நிறைய சொல்லலாம். சொல்ல வந்தது பேசிக்காக இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர். அவரை நீங்கள் எப்படி தூக்குற மாதிரி ஒரு மனுஷனை தொடுற மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கலாம். விசுவாசிச்சிங்கன்னா அவரை தொட்டு பார்க்கலாம். ஆனால் வசனம் சொல்லுவது அவரை கண்டு விசுவாசிக்கிறோமோ காணாத விசுவாசிக்கிறோம் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த ஒருத்தர் பேசியிருக்கிறார், இதை பார்த்தவங்க எல்லாரோடையும் இயேசு உயிருள்ளவர். அவர் மரித்து உயிர்த்தெழும்பினவர். நம்மளோட பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நம்மளோட வியாதிக்காக, வறுமைக்காக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது வந்தது. அவரோட தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எந்த வியாதியாக இருந்தாலும் தழும்புகளால் குணமாகும். தழும்புகளால் குணமானதுக்கு 1000 உயிருள்ள சாட்சிகள் இப்போ இருக்கிறாங்க, இந்த காலத்தில் இருக்கிறாங்க. நம்ப மாட்டீங்க, ஆனால் நீங்கள் ஒரு தரும். ஏன்னாண்டா உங்களுக்கு விஷயம் வந்ததுக்கு பிறகு தான் நம்புவீங்க. அதனால் நீங்கள் இப்போவே நம்புங்க. கர்த்தர்
என்ன சொல்கிற இப்போ இந்த வழிக்கலால் போகணும் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் இப்படி சும்மா இந்த வழிக்கலால் போ நூறுக்கெல்லாம் ஒரு சின்ன தட்டலாம் அப்புறம் அந்த பிள்ளை போகல நீங்கள் கட்டாயம் கொண்டு போகணும் உங்களோட வீட்டுக்குள்ளே. அப்போ என்ன செய்வீங்க? கொண்டு நீங்கள் தூக்கிட்டு போகணும், இல்லை நீங்கள் கொண்டு போகணும். ஆனால் கத்தர் வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு உங்களை பரலோகத்துக்குள்ளே அவர் நான் நம்பலை. அவர் உங்களுக்கு வழியை வச்சுருக்கார், நன்மை தீமை நீங்கள் தான் சூஸ் பண்ணி போகணும். இது எந்த கருத்து. கத்தரை நம்புங்க, அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர், ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கக்குள்ள ஆதாமுன்ற சந்ததியாக பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம இயேசுன்ற பிறப்பாக மாறுறோம். அதுக்கு பேர் தான் திரும்ப ரீபோர்ன், திரும்ப பிறக்கிறது. நாங்கள் திரும்ப பிறந்த பேபி இயேசுக்குள்ளால். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் திரும்ப பிறந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் சாக்கடை, உலகத்துக்குள்ளே அசுத்தம் இருக்குது. இப்போ இயேசு வந்து பரிசுத்தமானவர். இயேசுவை பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், வெள்ளைக்கட்டி. அப்போ வெள்ளைக்கட்டியில் அங்கே இங்கே பாவங்கள் பாட்டுக்குள்ளே தெறிக்கும். நம்ம இயேசுக்குள்ளே இருக்கோம், நம்மளை தெறிக்கும் அந்த பாவம், அந்த பழைய இச்சைகள், பழைய காரியங்கள், பழைய கோபங்கள், பழைய தாகங்கள், பழைய எரிச்சல் பொறாமை காரியங்கள். அப்போ அது எப்படியோ ஜனங்கள் மூலம் நமக்குள்ளே எப்படியோ ஒரு முறையில் அந்த பிசாசின்ற காரியங்கள் மற்ற எப்படியோ ஆவியல் வந்து மனுஷரை வச்சு தான் இயங்குது. அப்போ அதுகளுக்கும் ஜனங்கள் தேவை. நம்மளோட கத்தருடைய ஆவியானவர் நம்மளை வச்சு தான் இயங்குறாரு. அவருக்கு தான் அவர் படைச்சார் நம்மளை. அவர் படைச்சார், இயங்குறாரு, நியாயம் இருக்குது. இவன் படைக்கவே இல்லை, இவன் வந்து ஆள்றான் நம்மளை. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு நியாயம் இல்லாத ஒரு காரியம். அப்போ கத்தரை விசுவாசிங்க. இயேசு நல்லவர். உழைக்க வேண்டிய நேரத்தில் இருந்து இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். நான் இது வந்து சும்மா டைம் ஃப்ரீயான டைம்லேயோ என்ன டைமில் நான் செய்யலை. நான் ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியாக ப்ராப்ளமாக ஸ்டக்கான டைமில் இந்த வீடியோ செய்கிறேன். ஏனெண்டா அந்த மரியாள் கத்தர் பாதத்தில் இருக்கும் அவள் சொல்கிறா, மரியாதை அனுப்ப சொல்லி அவள் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் குறித்து கவலைப்படுறாய், தேவையானது உண்டு அவரோட பாதத்தில் அமர்ந்திருக்கிறது தான். எனக்கு ஆண்டவர் இந்த வசனங்களை காட்டக்குள்ளே வீடியோ செய்யணும் போல் இருந்து நிறைய தடைகள் வந்தாலும் ஆண்டவர் வீடியோ செய்ய வச்சார். எனக்கு தெரிஞ்ச நான் வந்து படித்தவன் இல்லை, பெருசாக தமிழ் வாசிக்க தெரிஞ்ச முறையில், எனக்கு விளங்கின முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே இங்கே அப்படி இப்படி திக்குகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் குழம்பி பெருசாக்கி இப்படியெல்லாம் காய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் வந்து இயேசு உயிர் உள்ளவர், அவர் ஒருவர் தான் கடவுள். இதை நம்புறது தான் இந்த வீடியோவின் முழுக்க ஆணித்தனமானது. கர்த்தருடைய நாமம் ஒன்றுக்கே மகிமைப்படுவதாக. இது வந்து ஜஸ்ட் கருவி, அவர் இசைக்கப்படுகிற ஒரு கருவி. இது அவர்தான் தேவன், பேசுகிறது அவர் தான். ஆனால் இது வந்து கருவி, ரஜீவன் இல்லை. அல்லேலூயா.